கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 92. இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இதுல முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். இத இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு தனி மனிதனின் சங்கீதம் அப்படின்றது மட்டும் நமக்கு இது புரியுது. இப்ப கர்த்தரை துதிப்பது அப்படின்றப்ப கர்த்தருக்கு நன்றி சொல்வது. கர்த்தரை துதிப்பது, காலைல எழுந்திரிச்ச உடனே கர்த்தரை துதிக்கிறோம். எந்திரிச்சு ரொம்ப நேரமா சில பேர் பண்ண முடியலனாலும் சுவாமி இந்த நாள் ஆசீர்வதிச்சீங்க நன்றி அப்படின்னு. இப்ப கர்த்தருடைய கரத்திலிருந்து பல நன்மைகளை பெறோம். 1-2 நன்மை இல்ல, பல நன்மைகளை பெறோம். சில நன்மைகளை நம்ம ஜெபத்தின் மூலமா பெறோம். சில நன்மைகளை ரொம்ப நாள் உபவாசித்து பெறோம். சில நன்மைகளை காத்திருந்து பெறோம். ஆனா அந்த பெற்ற நன்மைகளுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல, நன்றி சொல்றதே இல்ல. அதனால நம்ம காலையில எந்திரிச்சு கர்த்தரை துதிக்கணும். துதிக்கிறதுன்றது நன்றி சொல்றது. கர்த்தரை துதிப்பது என்பது நன்றி சொல்றது. 2வது வசனம் பாருங்க. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். இசை அப்படின்றது எல்லாருமே ஈர்க்கும். மனுஷனுக்கு கடவுள் உணர்வை கொடுத்திருக்காரு. சாதாரண ஒரு இசையை ஏதோ ஒரு இடத்துல கேட்டாலே நம்மள அறியாமல் நம்மளுடைய உடம்பு ஒரு தாளம் போட ஆரம்பிச்சிடும். இப்ப இங்க ஒரு மியூசிக் பாட்டு பாடும்போது கையை தானா தட்டுறோம், காலை ஆட்டுறோம், என்னென்னலாம் செய்யறோம். இசைக்கு மயங்காதவங்க குழந்தை முதற்கொண்டு இப்ப நிறைய யூடியூப் எல்லாம் போறாங்க. பிறந்த குழந்தை கூட அந்த மியூசிக் வச்சு அப்படி எல்லாம் காலை ஆட்டுது, கையாட்டுது. அப்ப இசைக்கு மயங்காதவங்க யாரும் இல்லை. அப்ப நம்ம கடவுளை எப்படி துதிக்கணுமா, இசையோடு துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? அதனால்தான் ஒருத்தர் வாசிக்கிறாங்க, ஒருத்தர் தபையில போடுறாங்கன்னா அந்த இசையோடு இசை கடவுளுக்கு. அதனால்தான் அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, 10 நரம்பு வீணை. இப்ப நம்ம இங்க வாசிக்கிறதுலாம் 7 நரம்பு ஸ்ட்ரிங்ஸ், 7 தான் இருக்கும். ஆனா 10 நரம்பு வீணைகளோடு அப்புறம் கிண்ணறத்தோடு சுரமண்டலத்தோடு கர்த்தரை துதிக்கணும். நம்ம சாதாரணமா வாயில முனமுனத்துட்டு கிச்சன்ல பாடிக்கிட்டு அப்படி எல்லாம் செய்யறோம், அது வேற விஷயம். கர்த்தரை துதிக்கணும்னு நம்ம நினைக்கும் போது 10 நரம்பு வீணை, கிண்ணறம், சுரமண்டலத்தோட. அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் மிக அதிகமா அந்த சுரமண்டலத்தை பயன்படுத்தினாங்களாம். எதுக்குன்னா, ஒருத்தன் தேவ ஆவியினால நிரப்பப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த கிண்ணறம் வாசிக்கிறவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது அந்த கிண்ணறம் வாசிக்கிறவங்க வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் அந்த மியூசிக் வாசிக்கும் போது அப்படியே இறங்குமா. இசைக்கும் போது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல அப்படியே இறங்குமா. அதனாலதான் நம்மளுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புற அந்த இசையோடு தேவனை என்ன செய்யணும், துதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இசை ஒரு மனுஷனை தேவனுடைய பக்கத்துல அப்படியே இழுக்கும். அடுத்து பாருங்க, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அது என்ன காலையிலே உமது கிருபை? காலைல எந்திரிக்கிறோம், ராத்திரி படுத்து உயிரோட காலைல எந்திரிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, படுத்து எழுந்து மூச்சு வந்தா ஆச்சு, மூச்சு வரலன்னா எல்லாம் போச்சு. மூச்சு வந்தாதான் ஆச்சு. காலைல எந்திரிச்சு மூச்சு, அம்மா எந்திரிங்க, அப்பா எந்திரிங்க அப்படின்னு எழுப்பும் போது நமக்கு மூச்சு இருந்ததுன்னா ஆச்சு, உயிரோட இருக்காங்க அப்பா அம்மா. மூச்சு வரலன்னா எல்லாம் போச்சு. அப்ப நம்ம மூச்சு வரலன்னா ஒண்ணும் இல்ல. அப்ப கடவுள் ராத்திரி பூரா என்னை காத்தாரு, என்னை பாதுகாத்தாரு, நல்ல நித்திரை தந்தாரு, என் குடும்பத்துக்கு நல்ல நித்திரை தந்தாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிருபையா காலைல எந்திரிச்ச உடனே தேவன் நமக்கு அருளிய கிருபையை நினைச்சு 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 என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். அதான் காலையிலே உமது கிருபை. காலைல எந்திரிச்சோன்னா ஐயோ அழுதுகிட்டு, அப்பா சாமி என்ன இப்படி இருக்கு, இந்த நாள் இப்படி இருக்க, எனக்கு இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு காலங்காத்தால எந்திரிச்சு சாமி கிட்ட புலம்ப கூடாது. காலைல எந்திரிச்சு முத நாள் செய்த நன்மைகளை நினைத்து 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 அவருடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும். நம்ம கிருபையை பத்தி நிறைய வசனம் படிச்சிருக்கோம். கிருபைன்னு சொன்னாலே இப்ப சொல்லிட்டேன்னா போதும், நீங்க அப்படியே 100 வசனம் கடகடன்னு சொல்லிடுவீங்க. தாவீது பாருங்க, சங்கீதம் 13:5 உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கீதம் 31:7 உமது கிருபையிலே களி கூறுவேன்னு சொல்லியிருக்காரு. சங்கீதம் 36:7 தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு என்ன கிருபை எல்லாம் கொடுத்திருக்காரோ அந்த கிருபையை நினைச்சு 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 நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அப்ப மாலையிலே, அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இரவிலே உமது சத்தியத்தை. காலையில கர்த்தருடைய கிருபையை நினைச்சு நம்ம கர்த்தரை துதிக்கணும். இரவிலே உமது சத்தியத்தைனா மாலையில உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிச்சு அதை தியானிச்சு அதை மத்தவங்களுக்கு பகிர்ந்து அதை ஜெபமா மாற்றி நம்முடைய வாழ்க்கையில காலை மாலை 2 வேளையிலுமே ஜெப தியானமா இருப்பதுதான் மாலையிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமா இருக்கும் சொல்றாரு.
அடுத்து பாருங்க, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். நீர் எனக்கு செஞ்ச செய்கையினால என்னை மகிழ்ச்சி ஆக்குனீங்க. நீர் மகிழ்ச்சி ஆக்குனதுனால நான் ஆனந்த சத்தம் விடுவேன். நீர் என்னை மகிழ்ச்சியா வச்சதுனால நான் ஆனந்த சத்தம் விடுவேன். என்ன மகிழ்ச்சி? என் பலவீனத்துல என்னோட கூட இருந்தீங்க, என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தந்தீங்க, என் குடும்பத்தை நடத்த பலன் தந்தீங்க, தீங்குக்கு மறைச்சிங்க, பயணத்துல காத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்த ஒவ்வொரு கிரியையா நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்மள எல்லா உணர்வுகளோடும் படைச்சிருக்காரு. அதனால அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம செய்யணும். அடுத்த வசனம் பாருங்க, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தருடைய யோசனை நம்ம பைபிள்ல இருந்து பாக்குறோம். முன்னாடியில இருந்து நிறைய யோசனை. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள் எத்தனை வருஷம் எகிப்துல கடந்து வந்தாங்க. குட்டி பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, பெரியவங்க வந்திருப்பாங்க, அதுக்கும் பெரியவங்க வந்திருப்பாங்க, வயசானவங்க வந்திருப்பாங்க, முதிர் வயது இருந்திருப்பாங்க. அவங்க கடந்து வரப்ப அவங்க எந்த ஆதி காலத்துல போய் ட்ரெஸ் வாங்கினாங்க, எந்த ஆனந்தத்துல வாங்கினாங்க, எந்த சாரதாஸ்ல வாங்கினாங்க, எந்த பேட்டா கடையில, எந்த சிட்டி வாக்ல போய் செருப்பு வாங்கினாங்க? யாராவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த செருப்புக்கு ஏதாவது செலவு பண்ணாங்களா? இல்ல. கடவுளோட யோசனையை பாருங்க. அவங்க எப்படி கிளம்பி வந்தாங்களோ அவங்க யாருமே நம்ம 2 மாசத்துக்கு ஒரு செருப்பு மாத்திரம், ரொம்ப நடந்தா 1 மாசத்துல செருப்பு பிஞ்சிருது. அவங்க யாருமே எதுவுமே என்ன செய்யல, மாத்தல. அந்த கடவுள் அவங்க வளர 40 வருஷம் அவங்க கடந்து வந்தப்ப அந்த செருப்பும் அவங்களுக்கு வளர்ந்துருக்கு, அந்த சட்டையும் வளர்ந்துருக்கு. அவங்க எங்கேயும் போய் ஆதி காலத்துல தேடல. அப்ப கடவுளுடைய யோசனையை பாருங்க, எவ்வளவு அருமையானது. எவ்வளவு அந்த யோசனை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது மாதிரி ஒவ்வொரு யோசனைகளும் கடவுள் எவ்வளவு மகா ஆழமா யோசிச்சு இந்த சின்ன ஒரு அற்புதமான காரியம். அது எனக்கு அதை நான் யோசிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கும் அந்த ஆச்சரியமா தான் இருந்திருக்கும்ல. 40 வருஷம் அவங்க வரப்ப அந்த செருப்பு தேயில, அந்த ட்ரெஸ் அவங்க வளர அந்த ட்ரெஸ்ஸுகளும் வளர்ந்து அவங்க அந்த இது எகிப்தை கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம், துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து. புல்லு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும், நம்ம யாராவது தண்ணி ஊத்துறது இல்ல, அதை நம்ம யாரும் வளர்க்கறது இல்ல. எப்படி செடி வளருதோ அதோட சேர்த்து அந்த களை செடியும் தானாவே வளர்ந்துரும். சைட்ல பாத்தீங்கன்னா, ஆனா நம்ம வளர்க்கிற செடியோட அந்த புல்லு செழிப்பா வளரும், தழைத்து அப்படியே பசுமையா பார்க்கவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அக்கிரமக்காரரும் அப்படியே செழிப்பாங்க. நம்ம நினைப்போம், நம்ம இவ்வளவு நல்லது செய்யறோம், நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நான் ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி எல்லாம் செய்யறேன். ஆனா அவங்க தழைச்சு வளர்றாங்க. நான் இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துன்மார்க்கர் வளரும் போது தழைக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்களோட முடிவு அழிவு. இங்க பாருங்க, சங்கீதத்திலேயே 90ஆவது சங்கீதத்துல, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு போகும். அது துன்மார்க்கருக்கு தான். காலையில ஒரு புல்லு பூ பூக்குது, சாயந்தரத்துல அதுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான், முடிச்சு போயிடுது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அவங்களோட வாழ்க்கை நிலை இல்ல, முடிவு. அவங்களோட முடிவு பார்க்கும்போது செழிப்பா இருப்பாங்க, அவங்களோட முடிவு அழிவுதான். அக்கிரமக்காரர் வசனம் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள் 94ஆம் சங்கீதத்துல சொல்லுது. அப்ப துன்மார்க்கர் எவ்வளவு நாள் இருப்பாங்க? பார்த்தா அவங்க பசுமையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்க பசுமையா இருக்கிறது இல்ல. அவங்க சீக்கிரம் ஒரு மிஷினை கொண்டாந்து அந்த புல்ல சர்றன்னு 5 நிமிஷத்துல அழிச்சுட்டு போயிடுவாங்க. அதோட வாழ்க்கை அவ்வளவுதான். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின், ஏன் நிறைய மிருகம் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மான் இருக்கு, யானை கூட இருக்கு, அதுக்குதான் தந்தம் இருக்கு. ஏன் காண்டாமிருகத்தை போய் சொல்றாரு கடவுள்? ஏன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பை உயர்த்துவேன்னு சொல்றாருன்னா, கொம்புங்கிறது இதுல பலம். பைபிள்ல கொம்புங்கிறது பலத்தை காட்டுகிறது. அப்ப காண்டாமிருகத்தோட அந்த கொம்பு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வளரும். இப்ப யானைக்கு தந்தம் கீழே இருக்கும், மானுக்கு மேல இருக்கும். யானைக்கு தந்தம் கீழே இருக்கும், மாட்டுக்கும் இப்படி சாஞ்சிருக்கும், ஆட்டுக்கும் சாஞ்சிருக்கும். காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் கொம்பு மேல் நோக்கி வளர்ந்துருக்கும். அந்த கொம்பை வச்சுதான் அது அங்க காட்டுல இருக்க மற்ற மிருகங்களோட சண்டை போட்டு தன்னை காப்பாத்தி. அப்ப அந்த காண்டாமிருகத்தோட கொம்பின் வளர்ச்சி மேல் நோக்கி இருக்கும். அது கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்மளுடைய வளர்ச்சியும் மேல் நோக்கி தான் இருக்கணும். போக போக மேல போகணுமே ஒழிய கீழ் நோக்கி வரக்கூடாது. அது மாதிரி இந்த காண்டாமிருகத்தோட அந்த கொம்பு வெட்ட வளருமா. ஏன்னா அந்த காண்டாமிருகத்தோட கொம்புல புரதச்சத்து நிறைய இருக்கும், அதனால அது வெட்ட வளரும். நம்மளும் அப்படிதான். சத்துருக்கள் நம்மள நெருக்கும் போது, சாத்தா நம்மள நெருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்குள்ள வளர்ந்துதான் நம்ம போகணும். அதே மாதிரி இந்த காண்டாமிருகத்தோட கொம்பு எப்படி இருக்கோ, காண்டாமிருகத்தின் கொம்பை போல நமக்கு பலன் தந்திருக்காரு.
பலன் தந்து நம்ம புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு நம்மள. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால அவருடைய சத்தியத்தை நம்ம கூறும்போது நம் கொம்பு உயர்த்தப்பட்டு நாம் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார். நீதிமான் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாரு நீதிமான் யாருன்னு தெரியும். பனையை போல செழித்து, ஏன் எத்தனையோ மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு பனை மரத்தை போய் கடவுள் சொன்னாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓமை சொல்லும் போது ஒரு பொருளை வச்சு சொல்றாரு. நிறைய பொருள் நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாருங்களா, திராட்சை கொடியை சொல்வாரு, அத்தி மரத்தை சொல்வாரு, நல்ல வெள்ளத்துல விழுந்த விதையை சொல்வாரு, ஆட்டை சொல்றாரு, புறாவை போல கபடற்றவர்களா இருக்குன்னு சொல்றாரு, புளித்த மாவு சொல்றாரு, பனை சொல்றாரு, கடுகு சொல்றாரு, கேதுரு மரத்தை எல்லாம் சொல்றாரு. இப்ப இதுல பனையை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பனை வந்து எல்லா வறட்சியும் தாங்கி வளரும். அதை ஒரு ஆள் வளர்த்து அதுக்கு தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பனை ஆட்டோமேட்டிக்கா தானாவே வளர்ற ஒரு மரம். இப்ப எந்த இயற்கை, இப்ப புதுக்கோட்டையில பாருங்க, இந்த கஜா புயல் வந்தப்பெல்லாம் கூட அந்த பட்டுக்கோட்டை பக்கம் அந்த எல்லா தென்னமரமும் விழுந்துருச்சு. பனைமரமும் தென்னமரமும் ஃபேமிலி ஒண்ணுதான். ரெண்டு பாருங்களேன், நீண்டு வளரும், இலை இதுக்கு நீட்டமா இருக்கும், இதுக்கு ஒரு வட்ட வடிவில் இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே ஃபேமிலி சேர்ந்ததுதான். பட்டுக்கோட்டை சைட்ல இருக்க எல்லா தென்னமரமும் விழுந்துருச்சு. தேங்காய் எல்லாம் கொண்டாந்து கூட இங்க நிறைய வித்தாங்க. ரொம்ப மரமே தோப்பே போயிடுச்சு. ஆனா ஒரு பனைமரம் கூட கீழே விழுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பனை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கானது, அதோட வேறு ரொம்ப தூரத்துக்கு போகுமா. அதனால பனைமரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதோட எல்லா பாகமும் நமக்கு பயன்படுது. ஆனா பனைமரம் பாருங்க, வளரும் போது அதுல ஒரு முள்ளு மாதிரி ஓரத்துல கருக்கு மாதிரி இருக்கும். அது தன்னை சுத்தி பக்கத்துல எதையுமே நெருங்க விடாது. ஒரு புஷ் மாதிரி, ஒரு மரம் எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு புஷ் மாதிரி வட்டமா வளர்ந்துருக்கும். அதை நெருங்கி மற்ற தாவரங்கள் ஏதாவது கொடிகிடி போனா தானே ஒழி அது அருகில வேற தாவரங்கள் அது வளரவே விடாது. அப்ப அந்த பனை மரம் அவ்வளவு சிறப்பானது. அதனாலதான் கடவுள் எல்லா மரத்தையும் விட்டுட்டு நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பனை மரம் எவ்வளவு காத்துக்கும், எவ்வளவு புயலுக்கும், எவ்வளவு வந்தாலும் தாங்கும். அந்த பனை மரத்தோட ஒவ்வொரு பொருளும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, லீபனோனில் உள்ள கேதுரு. இந்த கேதுரு மரத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு இருக்கு கேதுரு மரத்தை பத்தி. அந்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவீர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கேதுரு மரம் they grow deeper, அடியில வேறு ரொம்ப ஆழமா விட்டு ரொம்ப தூரம், ரொம்ப மைல் வரைக்கும் அதோட வேர் போகுமா. அப்ப அது டீப்பர் ஆழமா போக போக அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஆழமா ஒரு புடிமான இருந்துச்சுன்னா, நம்மளே ஒரு இடத்துல போறோம், டக்குன்னு விட போற வேற ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உழ மாட்டோம்ல. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம வேரூன்றி இருந்தோம்னா நம்மள யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அதனாலதான் they grow deeper, நல்ல ஆழமா போறது. அதனால நம்ம கர்த்தருக்குள்ள வேரூன்றி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, they grow higher, உயரமா வளரும். கேதுரு மரம் ரொம்ப உயரமா வளரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வளர்ச்சியும் அப்படிதான், ரொம்ப உயரமா இருக்கணும். எந்த மனிதனும் நம்மளுடைய வளர்ச்சியவோ சாத்தானோ நம்மளுடைய வளர்ச்சியை யாருமே என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. அடுத்தது they grow stronger. உன்னத பாட்டு 3:9 சொல்றாரு, சாலமோன் வந்து கேதுரு மரத்தால் தான் ஒரு ரதத்தை செஞ்சார். கேதுரு மரத்தால ரதத்தை செஞ்சாரு. ஏன்னா ரதம்ன்றது அப்படியே அந்த காலம் மாதிரி நல்ல ரோடெல்லாம் போட்டு போகாது, மேடு பள்ளம் அங்க இங்க போறப்ப அது உடஞ்சிடாம இருக்கிறதுக்காக கேதுரு மரத்தால தான் சாலமோன் வந்து ரதத்தை செஞ்சிருக்காரு. அப்ப நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா 65 முறை கேதுரு மரத்தை பத்தி வந்திருக்கு. 65 தடவை கேதுரு கேதுரு கேதுருன்னு 65 முறை வந்திருக்கு. தாவீதோட வீடு வந்து எதுல கட்டினாங்களாம், கேதுரு மரத்துல. சாலமோனோட மாளிகை கேதுரு மரத்துல. ஆலயத்தோட அந்த நிலைகள், அந்த மேல இருக்க உத்தரங்குத்திரம், இது எல்லாமே கேதுரு மரத்தால தான் கட்டியிருக்காங்க. அப்ப நாமும் என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்மளுடைய ஆலயத்தை கட்டணும். அப்ப நம்ம கட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, they grow wider. அப்படியே பறந்து விரிஞ்சி அப்படியே எல்லா இடமும் அதோட இலைகள் அப்படி இருக்குமா, கிளைத்து தழைத்து பரவி வளர்ந்துருக்கும். அதுக்கு கீழே ஒரே நேரத்துல ஒரு 2000 பேர் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் நடத்தலாமா. அவ்வளோ பெரிய ஒய்டரா அந்த கேதுரு மரம் வளர்ந்துருக்கும். அது மேல நிறைய பட்சிகள் பறவைகள் எல்லாம் உட்கார்ந்து அது தன்னோட கூட்டை அமைத்து இருக்குமா. அப்ப அந்த கேதுரு மரத்தை போல நம்ம ஒய்டர், நம்மளோட நிழல்ல அநேகர் வாழ்றதுக்கு நம்ம ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கும். நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் அப்படின்னு இருக்க கூடாது. நம்ம வாழும் போது நம்மளுடைய நிழல்ல அநேகர் வாழ்றதுக்கு நம்ம அடைக்கல பட்டணமா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொன்னார்,
சொன்னாரு, லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்து இருப்பார்கள். எப்படி செழித்திருப்பாரு? ஆலயம் எப்பயும் திறந்திருக்கும். ஆலயத்துக்கு போகணுன்ற வாஞ்சை நமக்கு இருக்கணும். நம்ம அம்மா போலாம், ஏதோ போய்க்கலாம், இந்த வாரம் வேணா, இந்த உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களா இருக்கும் போதுதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அதனால கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் போது நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் என் ஜனங்க, என் துதியை எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போறத நம்ம முதல்ல எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஆலயத்துக்கு போறதா வாஞ்சையாக நாட வேண்டும். அதனால்தான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர், அவர் பரிசுத்தர், அவரிடம் அநீதி இல்லை. அவர் வந்து என் கண்மலை. அவர் சொன்ன வார்த்தையில கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையில மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அவர் ஒருபோதும் நம்ம கைவிடாத தேவன். நாம் துன்மார்க்கமாய் வாழ்றத கர்த்தர் விரும்புறது இல்ல, நம்ம நீதிமானா வாழணும். அப்ப நீதிமானா வாழ்ந்தாதான் நம்ம பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல நம்ம வளர முடியும். அப்ப அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதுல அப்பா அம்மா வயசானவனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அவங்கள கேர் பண்றது இல்ல. அப்பா ஏதாவது கூப்பிட்டு தம்பி அப்படின்னு கூப்பிட்டா கூட நமக்கு அப்படியே எரிச்சலா வரும். ஐயோ, இந்த வேலை நேரத்துல இப்படி கூப்பிடுறாங்களே, இந்த இடத்துல இப்படி கூப்பிடுறாங்களே. வாலிப வயதுல வந்து நம்ம வந்து செழிப்பா இருக்கிறது இல்ல. முதிர் வயது நம்ம பைபிளே இருக்குது, 70 வயசு 80 வயசு இருந்தாலும் அது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனாலும் முதிர் வயதுல அவங்க எப்படி இருப்பாங்களா, கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டுல அநேக பரிசுத்தவான்களை பாக்குறோம். அவர்கள் வந்து மரணம் முதிர் வயதுல நல்லா இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆளை பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா தாவீது. 1 நாளாகமத்துல 29:29 28ஆம் வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 29:28ஆம் வசனம். தாவீது எப்படி இருந்தாரா? தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், மகிமை உள்ளவனை நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தார். நல்ல முதிர் வயது தாவீது. எப்படிப்பட்ட முதிர் வயது? நல்ல முதிர் வயதுல இருந்தார். அதனால அவரை சேவித்து அவருக்காக வாழ்பவரை அவர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, கைவிடுவதில்லை. அதான் நீதிமானுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தரை துதிக்கணும், உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணணும், காலை மாலை 2 வேளையிலும் கர்த்தரை தேடுங்கள். அப்போது நீங்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்ந்து முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். இதற்கு தேவன் தாமே துணை செய்வாராக.